கிறிஸ்துவின் சபையார் வழங்கும் கிறிஸ்துவின் வசனம் நிகழ்ச்சியை கேட்க உங்கள் யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். பரிசுத்த வேதம் பறைசாற்றும் வசனம், கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் சபையார் வாழ்த்தி வழங்கும் கிறிஸ்துவின் வசனம், இது கிறிஸ்தவர் கீதம். கிறிஸ்துவின் வசனம், கிறிஸ்துவின் வசனம். வேதாகம ஆராய்ச்சி நேரத்திற்கு உங்களை வரவேற்கின்றோம். வெல்கம் டு த பைபிள் ஸ்டடி ஆர். நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று. யோவான் எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 39வது வசனம். எனவே நாமும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து கற்றுக்கொள்ளுவோம். அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமான நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். வேதாகம ஆராய்ச்சி வேலைக்கு மீண்டுமாக உங்கள் யாவரையும் அன்போடு கூட வரவேற்கின்றோம். இன்றைய நாள் ஆராய்ச்சிக்காக தேவனுடைய வசனத்தை கொடுங்கள். கிவ் காட்ஸ் வேர்ட். நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய வசனத்தையே நாம் மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய சொந்த கருத்துக்களையோ சுய ஞானத்தையோ அல்லது நாம் கற்றுக்கொண்ட இந்த உலக பிரகாரமான ஞானத்தையோ கொடுப்பதை காட்டிலும் தேவனுடைய வசனத்தை கொடுக்க வேண்டும். தேவனுடைய வசனம் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு எழுதப்பட்ட வசனமாக இருக்கிறது. வேதாகமம் 66 புத்தகங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. 40 ஆசிரியர்களை கொண்டு தேவன் இந்த வேதாகமத்தை எழுதியிருக்கின்றார். நாம் ஒவ்வொருவரும் வேத வசனத்திற்கு முதலாவது செவி கொடுக்க வேண்டும். பரிசுத்த வேதாகமம் என்ன சொல்லுகிறது? மல்கியா என்ற ஒரு தீர்க்கதரிசி சொல்லுகிறார், 2வது அதிகாரம் 7வது வசனம், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவன் வாயிலே தேடுவார்களே, அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதன். The priest's lips should keep knowledge and they should keep the law at his mouth. அவனுடைய வாயிலே கர்த்தருடைய வார்த்தையை தேடுவார்கள். அவன் சேனைகளுடைய கர்த்தரின் தூதனாக இருக்கின்றான். ஒருபோதும் அவன் தன்னை மறந்து போய்விடக் கூடாது. ஆசாரிய ஊழியர் செய்கிறவர்கள் கர்த்தருக்கே ஊழியர் செய்தார்கள். முழுவதுமாக ஊழியர் செய்வதே அவனுடைய வேலையாக இருந்தது. லேவி கோத்திரம் இதற்காக பிரித்தெடுக்கப்பட்டது. கர்த்தரே அவர்களுக்கு சுதந்திரமாக அந்த கோத்திரமானது இருந்தது. மற்ற எல்லாருக்கும் நிலம், மாடுகள், மற்ற எல்லா மிருக ஜீவன்களும் இருந்தது. ஆனால் லேவி கோத்திரத்துக்கு மாத்திரம் கர்த்தரே சுதந்திரமாக இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, ஆசாரிய ஊழியத்திற்காக விசேஷமாக தேவனாலே அந்த கோத்திரத்தை தேவன் பிரித்தெடுத்தார். அதனாலே அவர் சொல்லுகிறார், ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவனுடைய வாயிலே ஜனங்கள் தேடுவார்கள். அவன் வேதத்தை தான் சொல்ல வேண்டும், அவனுடைய சொந்த காரியங்களை ஒருபோதும் சொல்லக்கூடாது. எஸ்ராவை குறித்து வேதாகமம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தை ஆராயவும் அதன்படி செய்யவும், இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும் உபதேசிக்கவும் எஸ்ரா தன் இருதயத்தை பக்குவப்படுத்தியிருந்தார். இக்காலகட்டத்திலே நீங்களும் நானும் நம்முடைய இருதயத்தை நாம் பக்குவப்படுத்தினவர்களாக இருக்கின்றோமா? வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோமா? எஸ்ரா தன்னுடைய காலத்திலே வேதத்தை ஆராய்ந்து படிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அவைகளாலே நமக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நாம் காண்கின்றோம். அது மாத்திரமல்ல, அவன் ஆராய்ந்து பார்ப்பதோடு கூட நின்றுவிடவில்லை, அதன்படி செய்யவும் வேதத்தில் என்ன சொல்லியிருக்கிறதோ அந்த கட்டளையின்படி செய்யும்படியாக இருந்தார். உதாரணத்துக்கு கொலை செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதவனாக இருந்தான்.
களவு செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதவனாக இருந்தான். பிறனுடைய பொருளை இச்சியாதிருப்பாயாக, இச்சிக்காதவனாக இருந்தான். என்ன என்று உனக்கு வேற ஒரு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதே போல ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தரையே தேவனாக கொண்டவனாக இருந்தான். அதன்படி செய்கிறவனாயும் இஸ்ரவேலிலே கட்டளைகளையும் நீதி நியாயங்களையும், இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தேவனுடைய கட்டளைகள் என்ன, அவருடைய நீதி நியாயங்கள் என்ன, இவைகளை உபதேசிக்க அவன் தவறவில்லை. அதற்கு தன்னுடைய இருதயத்தை முதலாவது பக்குவப்படுத்தி இருந்தான். இன்றைக்கு நீங்கள் நானும் முதலாவது நாம் பக்குவப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களே புத்திமதிகள் நம்ம சொல்ல முடியும். நாமே சரியில்லை என்றால் மற்றவர்களுக்கு சொல்லுவோம் என்றால் அந்த புத்திமதிகள் எடுபடாது. முதலாவது நீ உன் கண்ணில் இருக்க உத்தரத்தை பார் என்று அவர்கள் சொல்லி சென்று விடுவார்கள். ஆக நாம் உபதேசிக்கிற நாம் மிகவும் கவனமாக வேத வசனத்தை உபதேசிக்க வேண்டும். அதன்படி நாம் நடக்க வேண்டும் என நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது, எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனம். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன். நீ என் வாயினாலே வார்த்தைகளை கேட்டு என் நாமத்தினாலே அவர்களை எச்சரிப்பாயாக. பாருங்க, எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசும்போது உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரர்களும், பிரசங்கியார்களும், சுவிசேஷர்களும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு காவலர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவருடைய வார்த்தைகளை கேட்டு கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களை எச்சரித்து புத்தி சொல்ல வேண்டும். பவுல் கூட தீமோத்தேயுக்கு எழுதும் போது அழகாக எழுதுகிறார். உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இரு என்று சொல்லுகிறார். எச்சரிக்கை என்பது மிக மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் நாம் எச்சரிக்காவிட்டால் அவர்கள் விழுந்து போவார்கள். நாம் எச்சரித்து புத்தி சொல்லாவிட்டால் நாம் தேவ கோபாக்கணைக்குள்ளாக தள்ளப்படுவோம். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய நாமத்தினாலே அவருடைய வார்த்தைகளை கொண்டு நாம் எச்சரிக்கை செய்ய வேண்டும். தவறு செய்கிறவர்களை எப்படி நாம் திருத்த முடியும்? எனக்கு அன்பானவர்களே, பாவம் பல வகையிலே உருவம் கொண்டு வந்திருக்கிறது. பாவத்தை மேற்கொள்ள வேண்டும். பாவம் என்று சொல்லும்போது அநேகர் என்ன நினைக்கிறார்கள்? ஏதோ தவறு செய்து விட்டால் அதுதான் பாவம் என்று நினைக்கிறார்கள். நன்மை செய்ய அறிந்தும் அதை நீங்கள் செய்யாமல் போனால் அதுவே பாவம். உதாரணத்துக்கு, ஒரு ரோட்டில் போய் கொண்டிருக்கிறீர்கள், ஒரு முள்ளு கிடக்கிறது. அந்த முள்ளை நாம் ஏன் எடுத்து போடட்டும், வேற யாராவது எடுத்து போடட்டும், யாருக்கு காலில் குத்தினால் நமக்கு என்ன என்று நாம் நினைப்போம் என்றால் அது பாவம். ஏனென்றால் அந்த முள்ளை எடுத்து போடுவதனாலே மற்றவர்கள் பாதுகாப்பாக அந்த பகுதியிலே நடந்து செல்வார்கள். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாமல் போனால் பாவம். இப்படி எத்தனை காரியங்கள், எண்ணிலடங்கா காரியங்களை நாம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறோம். அதெல்லாம் பாவமாகத்தான் இருக்கிறது. அப்ப பாவத்தை நாம் குவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு வகையில் கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை அவர்களுக்கு நாம் சொல்லி எச்சரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பாவம் செய்யாதபடி ஒவ்வொருவரும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். 1 பேதுரு 4வது அதிகாரம் 11வது வசனத்திலே பேதுரு அழகாக சொல்லுகிறார், ஒருவன் போதித்தால் தேவனுடைய வாக்கியங்களின்படி போதிக்க கடவன், ஒருவன் உதவி செய்தால் தேவன் தந்தருளும் பலத்தின்படி செய்ய கடவன். எல்லாவற்றிலேயும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவன் மகிமைப்படும்படியே செய்வீர்களாக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். அன்பானவர்களே, போதிக்க ஆரம்பித்து விட்டாலே வேத வாக்கியங்களின்படிதான் நாம் போதிக்க வேண்டும். போதனை அதான் செய்யணும். அப்படிப்பட்ட போதனைகள் தான் நம்ம வாயிலிருந்து வர வேண்டும். பேதுரு அதைத்தான் சொல்லுகிறார். அதே போல ஒருத்தருக்கு உதவி செய்கிறோம், நம்முடைய பலத்திற்கு மிஞ்சி நாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் நமக்கு என்ன பலத்தை கொடுத்திருக்கிறாரோ அதன்படி நாம் செய்ய வேண்டும். கடன் வாங்கி உதவி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சிலர் சொல்வார்கள், நான் கடன் வாங்கி அவனுக்கு உதவி செய்தேன், அவனோ காணாமல் போய்விட்டான். ஏன் நாம் கடன் வாங்கி உதவி செய்ய வேண்டும்? உன்னிடத்தில் இருக்கிறதே நீ முதலாவது கொடு, பகிர்ந்து கொடு. இதைத்தான் கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல போதித்தாலும் வேத வசனத்தோடு தான் நாம் போதனை செய்ய வேண்டும். நம்முடைய சுய கருத்துக்களை நாம் ஒருபோதும் போதிக்க கூடாது. இன்றைக்கு அநேக திருச்சபைகள்
தங்களுடைய காரியங்களையே அதிகமாக சொல்லுகிறார்கள். வேத வசனங்கள் அதிகமாக இருக்கிறது. அந்த வசனங்களை நாம் எடுத்து சொல்ல வேண்டியவர்களாக இருக்கின்றோம். மூன்றாவது காரியம், எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் சொல்லுகிறார். 15வது அதிகாரம் 16வது வசனம், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமாயிருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. எரேமியா அந்த வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். நாம் வாரந்தோறும் எதற்கு சபைக்கு செல்கிறோம்? ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக சபைக்கு செல்கிறோம். வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாக எதற்கு சொல்லுகிறோம்? வேதத்தை ஆராய்ந்து நாம் கற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நாம் ஆராய்ந்து கற்றுக்கொள்கிறோம். ஆக அவைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொள்ள வேண்டும். உணவு செய்கிறார்கள், சூடாக பரிமாறப்படுகிறது. அந்த சூடு ஆறுவதற்குள்ளாக அதை சாப்பிட வேண்டும். அப்பொழுதுதான் அதனுடைய உண்மையான ருசி தெரியும். அதே போலதான் ஆவிக்குரிய ஆகாரம் கூட உடனே அவைகளை உட்கொள்ள வேண்டும். சிலர் சபையில் உட்கார்ந்திருப்பார்கள், அவருடைய சிந்தனைகள்லாம் வேற எங்கே இருக்கும். இப்படியே அவர்கள் என்ன பிரசங்கத்தை கேட்பார்கள்? ஒன்றுமே கேட்க முடியாது. எனக்கு அன்பானவர்களே, இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் போய்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எரேமியா என்ன சொல்லுகிறார்? உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகளை உட்கொண்டேன். தாமதம் செய்யவே இல்லை, உடனே அதை செய்தார். என்ன ஆனது அவருடைய வாழ்க்கையிலே? எனக்கு சந்தோஷம் கிடைத்தது, என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு அன்பானவர்களே, அது மிகவும் உண்மையான ஒரு வார்த்தை. நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கிடைத்த உடனே அதை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணப்படும். உடனே அவைகள் கிரியை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்ட உடனே அவர்கள் அதை செய்தார்கள். காணாம ஒரு கல்யாண வீட்டிலே கச்சாடிகளிலே தண்ணீரை நிரப்ப சொன்னார். பின்பு இப்பொழுது கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னார். மிகவும் ருசியுள்ள ஒரு திராட்சை ரசத்தை பெற்றுக் கொண்டார்கள். உடனே இவைகள் நடந்தது, காலதாமதம் செய்யவே இல்லை. அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அதன்படியாக கீழ்ப்படிந்தார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் இன்னொரு வாரம் போகட்டும், ஒரு வருடம் போகட்டும், அதுக்கப்புறம் நான் யோசிக்கின்றேன் அதை பற்றி. நாமே நமக்கு அதிகாரிகளாக நாம் மாறிவிடுகிறோம், நாமே நமக்கு போதகர்களாகவும் மாறிவிடுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை கிடைத்த உடனே எரேமியா சொல்வது போல உடனே உட்கொள்ளுங்கள், உடனே அதற்கு கீழ்ப்படியுங்கள், உடனே அதன்படியாக நடக்கும்படியாக உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அதற்கு ஒப்புக்கொடுங்கள். அப்பொழுதுதான் வாழ்க்கையிலே சந்தோஷமும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உங்களுடைய வாழ்க்கையிலே காணப்படும். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். விதைக்கிற உண்மையிலே ஆண்டவர் மிகவும் அழகாக சொல்லியிருக்கின்றார். நல்ல நிலத்தில் விதைக்கப்படுகிற அந்த மனுஷன் வசனத்தை கேட்கிறவனாக இருக்கிறான். கேட்க வேண்டும். நாம் கேட்காவிட்டால் உங்களுக்காக விசுவாசம் வராது. விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று பார்க்கிறோம். ஆக விசுவாசம் வர வேண்டும் என்றால் நாம் வசனத்தை முதலாவது கேள்விப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, உணர்கிறவனுமாய் இருந்து, உணர்கிறான், தன்னுடைய இருதயத்தில் வைத்து உணர்கிறவனுமாய் இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தந்து கொண்டே இருக்கின்றான். கடைசி வரைக்கும் கனி கொடுக்கிற வாழ்க்கையிலே அவன் இருக்கின்றான். நல்ல பழம் பாருங்க, கனி கொடுத்து கொண்டே இருக்கும், கடைசி வரைக்குமாக கனி கொடுத்து கொண்டே இருக்கும். அதை வைத்த விவசாயி ஒருபோதும் அதை வெட்டி போட எண்ணம் கொள்ளவே மாட்டான். ஏன்? அது கனி கொடுக்கிறது. ஏன் அதை வெட்டி போட வேண்டும்? நான் வைத்த காலத்திலிருந்து இதுவரை கனி கொடுத்து கொண்டே இருக்கிறது, அதனாலே நாங்கள் போஷிக்கப்படுகிறோம் என்று அந்த விவசாயி சந்தோஷம் கொள்வான். அதே போல நாமும் கூட ஆவிக்குரிய விதத்திலே அதிகமான நாம் கனிகளை கொடுப்போம் என்றால் பிதாவாகிய தேவன் சந்தோஷம் அடைவார், குத்தி எருப்போடுவார். இன்னும் அதிக கனிகளை கொடுக்கத்தக்கதாக தேவன் நமக்கு உதவியாக இருப்பார். ஆக நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்களாக, வசனத்தை கேட்கிறவர்களாக, உணர்கிறவர்களாக இருந்து 100ஆக 60ஆக 30ஆக பலன் கொடுக்கும்படியாக பிரயாசம் கொள்ளுங்கள். 4வது காரியம், சங்கீதம் 119 43 44 வசனங்கள்.
சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? சத்திய வசனம் முற்றிலும் என் வாயினின்று நீங்க விடாதேயும், உம்முடைய நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கிறேன். நான் எப்பொழுதும் என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக் கொள்ளுவேன். எவ்வளவு ஒரு அருமையான ஒரு டெசிஷன் என்று பாருங்கள். ஒரு சரியான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் சங்கீதக்காரன். உம்முடைய நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நியாய தீர்ப்பு என்பது பயந்து எல்லோரும் நடுங்கக்கூடிய ஒரு தீர்ப்பு. ஆனால் இவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஏனென்றால் அந்த நியாய தீர்ப்புக்கு பின்பதாக ஒரு அழகான ஒரு இடத்திற்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம் என்ற ஒரு சந்தோஷம். நான் எப்பொழுதும் என்றைக்கும் ஒரு வேதத்தை காத்துக் கொள்வேன். எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் வேதத்தை விட்டு பின்வாங்கவே மாட்டேன். எப்பொழுதும் அதை நான் காத்துக் கொள்வேன். ஒரு சிலருக்கு சில நாட்கள் வந்தால்தான் இந்த வேதத்தை திருப்பி பார்ப்பார்கள், மற்றபடி அந்த வேதாந்தத்திற்கு திரும்பவே மாட்டார்கள். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறார், என்றைக்கும் உமது வேதத்தை காத்துக் கொள்வேன். எந்த சூழ்நிலையிலும் நாம் வேதத்தின் வழியாக நாம் நடக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இந்த சங்கீதக்காரனை போல நீங்கள் வேதத்திற்கு செவி கொடுக்கிறீர்களா? மேலும் சங்கீதம் 130 5-6 வசனங்களை நாம் பார்க்கும்போது அதில் குறிப்பாக 5வது வசனம் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, அவருடைய வார்த்தையே நம்பியிருக்கிறேன். I wait for the Lord, my soul waits and his word I hope. கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருக்கிற ஒரு மனுஷனாக இருந்தார். எனக்கு அன்பானவர்களே, வேதாகமத்தை நீங்கள் நாடுங்கள், வேத வசனத்திற்கு செவி கொடுங்கள், வேத வார்த்தைக்கு காத்திருங்கள். ஞாயிற்றுக்கிழமை எப்பொழுது வரும், இன்றைக்கு என்ன சத்தியத்தை நாம் கேட்க போகிறோம் என்ற ஆவலோடு சபைக்கு கடந்து செல்லுங்கள். சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆவிக்குரிய ஆகாரத்தை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக பிரசங்கியார் பேசும்போது எதை குறித்து பேசுகிறார் என்று கவனமாக அதற்கு செவி கொடுங்கள். மேலும் சங்கீதக்காரன் 6வது வசனத்திலே எப்பொழுது விடியும் என்று விடிய காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரனை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, நீங்கள் அந்த விதமாக காத்திருக்கிறீர்களா? கர்த்தருடைய வசனம் எப்பொழுது கிடைக்கும்? எப்பொழுது ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு கடந்து செல்வோம்? ஆராதனையிலே கர்த்தருடைய வார்த்தை என்னவாக நம்மோடு கூட பேச போகிறது என்ற ஆவலோடு கூட கடந்து செல்கிறீர்களா? ஏதாவது ஞாயிற்றுக்கிழமை சொல்லுவார்கள், வேதனை உண்டாகும் என்று வருத்தத்தோடு செல்கிறீர்களா? மகிழ்ச்சியோடு நாம் தேவ சமூகத்திற்கு கடந்து செல்ல வேண்டும். 5வது காரியமாக பார்க்கும்போது மார்க் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 20வது வசனம், வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். விதைக்கிறோமிலே நாம் தியானம் செய்தோம் அல்லவா? இவர்கள்தான் நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். 30, 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். நீங்களுடைய வாழ்க்கையிலே எவ்விதமாக கனி கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள்? லூக்கா 6வது அதிகாரம் 47 48 வசனங்கள் சொல்லுகிறது, என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறை மேல் அசிபாரம் போட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாய் இருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அசிபாரம் போடப்பட்டிருந்தது. நீங்கள் உங்களுடைய அசிபாரத்தை எங்கே போட்டிருக்கிறீர்கள்? கண்மலையிலே போடுங்கள். கண்மலையாகிய கிறிஸ்துவின் மீது அஸ்திபாரம் போடுங்கள். அவரிடத்திலே முதலாவது வாருங்கள், அவருடைய வார்த்தையை கேளுங்கள், அவைகளின்படி செய்யுங்கள். அவைகளின்படி செய்கிறவன் தான் ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேலே அஸ்திபாரம் போட்டு வீடு கட்டுகிற ஒரு மனுஷனுக்கு ஒப்பாக இருக்கிறார். என்ன காற்று வந்தாலும் சரி, என்ன மழை அடித்தாலும் சரி, அதை அசைக்க கூடாமல் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேலே அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. உங்களுடைய அஸ்திபாரத்தை யார் மீது போட்டிருக்கிறீர்கள்? ஒரே அஸ்திபாரம் தான், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. மூளைக்கு தலைக்கல்லாக இயேசுவை தேவன் எருசலேமிலே வைத்தார். இன்னைக்கு நீங்கள் நான் அந்த தலைக்கல்லிலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் போது நாம் ஆவிக்குரிய அந்த ராஜ்யத்திலே கட்டப்பட்டவர்களாக இருப்போம்.
கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நம்மோடு கூட இருக்கும். 6வது காரியமாக பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 4 முதல் 8 வசனங்கள். பேதுரு யோவானும் தேவாலயத்திற்கு போனார்கள். அங்கே ஒரு சப்பாணி அவர்களை பார்த்து பிச்சை கேட்டார். பேதுரு யோவானும் அவனை உற்று பார்த்து, எங்களை நோக்கிப்பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று அவனை தூக்கிவிட்டதை நாம் பார்க்கிறோம். The Peter said, Silver and gold have I none, but such I have give I thee. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. எனக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்தினாலே நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவன் கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. எனக்கு அன்பானவர்களே, பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தவனுக்கு இவர்கள் பிச்சை கொடுக்கவில்லை. இவர்கள் கொடுத்திருப்பார்கள் என்றால் ஏதோ ஒரு சம் அமௌண்ட்டை கொடுத்திருக்க கூடும். ஆனால் அவர்கள் அதை கொடுக்கவில்லை. எங்களிடத்தில் ஒன்றும் இல்லை, வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்திலே இல்லை, ஆனால் எங்களிடத்தில் இருக்கிறதை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அந்த சப்பானியை தூக்கி விட்டார்கள். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்திலிருந்து நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியது பணம் அல்ல, பொருள் அல்ல, மற்ற எந்த உதவிகளும் அல்ல. அவருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அவர்கள் கொடுக்கிறார்களா? கர்த்தருடைய நாமத்தினாலே பேசுகிறார்களா? அதுதான் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். பொன்னும் பொருளும் உங்களை ஒருபோதும் ரட்சிக்காது அன்பானவர்களே. அவைகளெல்லாம் வீண் என்று பார்க்கிறோம். ஆகையினாலே உங்களை ரட்சிக்கக்கூடியது கர்த்தருடைய வசனமாக இருக்கிறது. அந்த வசனத்தை இந்த பேதுரு யோவானும் அந்த சப்பானிக்கு கொடுத்தார்கள். அந்த நாமத்தினாலே அவனை தூக்கிவிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். மேலே நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3வது அதிகாரம் 8வது வசனம், அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்திலே பிரவேசித்தான். அவர்களோடு கூட தேவாலயத்துக்குள்ளாக போகின்றான். வெளியிலே பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தவன், ஏதாவது கொடுப்பார்களா என்று எதிர்பார்த்து காத்திருந்தவன், இப்பொழுது பேதுரு யோவானோடு கூட தேவாலயத்துக்குள்ளாக போகிறான் என்றால் அத்தனை ஆசீர்வாதம் அவனுக்கு கிடைத்தது. ஒருவேளை அவனுக்கு பணம் கிடைத்திருக்கும் என்றால் மேலும் அவன் அந்த தேவாலயத்தின் அலங்கார வாசல் என்று உட்கார்ந்து பிச்சை எடுக்கிறவனாக இருந்திருப்பான். நாம் எதிர்பார்க்கிற காரியத்திலே நாம் நிலைத்திருப்போம் என்றால் அதே சூழலில் தான் நாம் இருப்போம். என்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்டு உடனே அதற்கு கீழ்ப்படுகிறோமோ ஒரு பெரிய ஒரு அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே காண முடியும். கர்த்தருடைய வார்த்தைக்கு காத்திருங்கள். ஊழியக்காரரிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வர வேண்டும். அதுதான் நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 7வது காரியமாக நாம் பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 4:16 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்கிறார், உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு, இவைகளிலே நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தை கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்வாய். உபதேசம் தான் அங்கே மிக மிக முக்கியம், மற்ற ஒரு காரியம் அல்ல. உபதேசமே மிக முக்கியமாக இருக்கிறது. எனவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது உன்னை குறித்தும் உன் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இரு என்று சொல்கிறார். அருமையான பிரசங்கியார்களே, அருமையான சுவிசேஷர்களே, உங்களுடைய வேலைகளை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எதை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? கர்த்தருடைய வார்த்தையை உபதேசியுங்கள். இப்படி நாம் செய்யும் போது இவைகளிலே நிலை கொண்டு இருப்போம் என்றால் உபதேசத்தை கேட்பவர்களை நாம் ரட்சித்துக் கொள்ளுவோம். ஏனென்றால் அது கர்த்தருடைய வசனம், வல்லமையுள்ள வசனம், அவர்களை ரட்சிக்கக்கூடிய வசனமாக இருக்கிறது. அவர்கள் ரட்சிப்பின் பாத்திரங்களாக மாறுவார்கள். 2 யோவான் 10வது வசனம் சொல்கிறது, ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலும் அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லாமலும் இருங்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் 5 கடிதங்களை எழுதியிருக்கின்றார். அதில் ஒன்று சுவிசேஷ புஸ்தகம் ஒன்று. அவர் சொல்லுகிறார், ஒருவன் உங்களிடத்திலே வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராவிட்டால் அவனை உங்கள் வீட்டிலே கூட ஏற்றுக்கொள்ளாதீர்கள்.
அப்படி நாம் ஏற்றுக்கொள்வோம் என்றால் அவனுடைய துக்கிரிகைகளுக்கு நாம் பங்குள்ளவர்களாக மாற்றப்படுவோம். ஆக உபதேசம் மிக மிக முக்கியம். யார் வந்தாலும் சரி, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறார்களா, கர்த்தருடைய உபதேசத்தை கொண்டு வருகிறார்களா என்று நீங்கள் முதலாவது பார்க்க வேண்டும். மற்ற வேற காரியங்களை கொண்டு வருவார்கள் என்றால் அவர்களை நீங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாதிருங்கள். ஒருவேளை நீங்கள் சொல்லக்கூடும், எல்லோருமே வேதாமத்தை கையில வைத்துக் கொண்டுதானே வருகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினாலே தானே வருகிறார்கள், பைபிள் இருந்ததானே சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் சொல்லக்கூடும். எனக்கு அன்பானவர்களே, ஒரு சிறு எழுத்தின் உறுப்பை கூட மாற்றுவதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஆனால் இன்னைக்கு எத்தனையோ கள்ளத்தீர்க்கதரிசிகள் பெருகி இருக்கிறார்கள். எல்லாவற்றையும் மாற்றி போடத்தக்கதாக அவர்கள் கிளம்பி இருக்கிறார்கள். தவறானவைகளை உபதேசித்து முழு குடும்பத்தையும் கவிழ்த்து போடுகிறார்கள். அநேகர் அதனாலே பின்மாற்றமாகி போய்விடுகிறார்கள். எனக்கு அன்பான சகோதரே சகோதரியே, நீங்கள் வேத வசனத்திற்கு செவி கொடுங்கள். இதனாலே நாம் 7 காரியங்களை குறித்து நாம் தியானம் செய்தோம். கர்த்தருடைய வார்த்தையை தான் நாம் முதலாவது ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும். தேவனுடைய வசனத்தை கொடுங்கள் என்று பார்த்தோம். Give God's word. ஆசாரியனுடைய உதடுகள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை அவனுடைய வாயிலே தேடுவார்கள். மனுபுத்திரனே, உன்னை இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு காவலனாக வைத்தேன் என்று எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசினார். அதே போல எரேமியா சொல்லுகிறார், உம்முடைய வார்த்தைகள் கிடைத்த உடனே அவைகள் உட்கொண்டேன் என்று சொல்லுகிறார். சத்திய வசனம் முற்றிலும் என் வாயில் நின்று நீங்க விடாதேயும் என்று சொல்லுகிறார். உம்முடைய நியாய தீர்ப்புக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். 5வதாக, வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் 30, 60, 100 பலன் கொடுக்கிறார்கள் என்று நாம் பார்த்தோம். 6வதாக பேதுரு சொல்லும் போது, என்னிடத்திலே ஒன்றுமில்லை, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நட என்று அந்த சப்பானியை தூக்கி விட்டார்கள். 7வதாக, உன்னை குறித்தும் உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாக இரு என்று தீமோத்தேயுக்கு பவுல் எழுதியிருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, சற்று நீங்கள் யோசித்து பாருங்கள். வேத வசனத்தை சொல்லுகிறவர்களே உங்களோடு கூட ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், அதற்கு செவி கொடுங்கள். அதை உங்களுடைய இருதயத்திலே வைத்துக் கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் காணப்படும். தொடர்ந்து கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருக்கும். உங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை நேசித்து வழிநடத்துகிற பரலோகத்தின் பிதாவே, நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலே வேத வசனத்தை கொண்டு வர வேண்டும், அவைகளையே பிரசங்கிக்க வேண்டும் என்ற காரியத்தை குறித்து நாங்கள் இந்த நாளை தியானம் செய்தோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான நேயர்கள், ஊழியக்காரர்கள், உம்முடைய வசனத்துக்கு செவி கொடுக்கவும், உடைய வார்த்தைகளே எடுத்து சொல்லவும் தேவரீர் அவர்களை பலப்படுத்தி வழிநடத்த வேண்டுமாய் எங்கள் அன்பின் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் இந்த ஜெபத்தை தாழ்மையோடு ஏறெடுக்கிறோம், எங்கள் பரலோகத்தின் பிதாவே, ஆமென். The Bible says, baptism is a burial. It is for believers. It comes before forgiveness of sins. It is the birth of the Christian. It is where the precious blood of Jesus is applied to wash away our sins. Amen. வேதாகமம் சொல்லுகிறது, ஞானஸ்நானம் என்பது ஒரு அடக்கம். இது விசுவாசிகளுக்கானது. இது பாவங்களின் மன்னிப்பிற்கு முன் நிகழ்கிறது. இது கிறிஸ்தவனின் பிறப்பு. இது இயேசுவின் வெளியேற பெற்ற இரத்தம். நம்முடைய பாவங்கள் கழுவப்படுவதற்கு பிரயோகிக்கப்படும் போது நிகழ்கிறது. ஆமென். எங்கள் முகவரி தி வேர்ட் ஆஃப் கிரைஸ்ட், போஸ்ட் ஆபீஸ் பாக்ஸ் நம்பர் 5, பட்லகுண்டு 624202, South India. Our mobile number 9443558041. Another number 6379350509. Email address urgenandglory@gmail.com. View our The Word of Christ program on YouTube channel. May God bless you all. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடும் கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக.